வணக்கம் உறவுகளே. நான் தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு தக்காளி பாருங்கள் வேக வச்சுருக்கேன். கட் பண்ணி வேக வச்சு அதில் உப்பு சேர்த்து மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துட்டு பூண்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தழை சேர்த்துட்டு அதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. தண்ணி கழுவி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி வச்சு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தட்டி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு வதங்கினதும் இந்த அரைச்சி வச்சதை போட்டுட்டு ரசப்பொடி வீட்டில் தயார் பண்ணது போட்டு பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. கிண்ணத்தில் பரிமாறிடலாம். கொத்தமல்லி தழை போட்டு அதில் ஊற்றியாச்சு. ஒரு பவுலில் பரிமாறிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.